விநாயகருக்கு நமஸ்காரம். அஞ்சிலே ஒன்று பெற்றான், அஞ்சிலே ஒன்றைத் தாவி, அஞ்சிலே ஒன்றாக ஆரியர்க்காக ஏகி, அஞ்சிலே ஒன்று பெற்ற அணங்கை கண்டு அயலார் ஊரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான், அவன் எம்மை அழித்துக் காப்பான். ஹனுமாருக்கு நமஸ்காரம். லதா ஆண்டி, தம்பி என்னப்பா சார்ஜ்? தம்பி ஊருக்கு போயிட்டு எப்ப வருவ? ஒரு வாரம் ஆகும்க்கா. ஓ அப்படியா, சரி பார்த்து பத்திரமா போயிட்டு வா. வெளியில எங்கேயும் தண்ணி வாங்கி குடிக்காத, வாட்டர் பாட்டில் வாங்கிக்கோ. அக்கா, ஒரு நிமிஷம். உங்க பழைய போனை மட்டும் கொண்டு வாங்களேன். ஒரு நிமிஷம். ஐபோனா? இது ரொம்ப காஸ்ட்லி ஆச்சு. நீங்க என் மேல வச்சிருக்கிற அன்புக்கு முன்னாடி இதெல்லாம் ஒண்ணுமே இல்லக்கா. தேங்க்ஸ். அக்கா, நான் போயிட்டு வரேன், பார்த்துக்கோங்க. லதா ஆண்டி, ஹலோ அக்கா, என்ன ஆச்சு? ஏன் போனே எடுக்க மாட்டேங்கிறீங்க? நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன் தம்பி. ஹலோ ஆர்த்தி, நான் பிரியா பேசுறேன்டி. ஹே பிரியா, ரொம்ப நாள் ஆச்சு பேசி. எப்படி இருக்க? வீட்ல எல்லாம் எப்படி இருக்காங்க? எல்லாரும் நல்லா இருக்காங்கடி. அப்புறம் வேற என்ன விசேஷம்? என் தம்பி புது போன் வாங்கி கொடுத்திருக்கான், அதுதான் விசேஷம். அப்படியா? என்ன போன் டி? ஐபோன். பாருடா, எனக்கு இப்படி ஒரு தம்பி இல்லாம போயிட்டான். ஏய், ஐபோன்ல போட்டோஸ்லாம் சூப்பரா வரும்டி.
உனக்கு ஞாபகம் இருக்கா, ஒரு காலத்துல நீயும் நானும் சண்டை போடுவோம், யாருக்கு அதிக லைக்ஸ் கிடைக்குது பார்க்கலான்னு. உன்னோட அம்மா அப்பா போனதுக்கு அப்புறம் தான் ஃபேஸ்புக் பக்கமே வரல. திரும்பி ஸ்டார்ட் பண்ணடி, உனக்கு மைண்ட் ரிஃப்ரெஷிங்கா இருக்கும். சரி, நான் அப்புறமா பேசுறேன், வைக்கிறேன். திரும்பி ஸ்டார்ட் பண்ணடி, உனக்கு மைண்ட் ரிஃப்ரெஷிங்கா இருக்கும். யார் நீங்க? லதா ஆண்டி தெரியுமா? ஓ, நல்லா தெரியுமே. உங்களோட பையன்தான். ஓ அப்படியா, சரி உள்ள வாங்க. வாங்க உட்காருங்க. எங்க அம்மா புதுசா பொட்டிக் ஷாப் ஆரம்பிச்சிருக்காங்க. ஓ உங்களுக்கு இன்வைட் பண்ணிட்டு வர சொன்னாங்க. ஓ அப்படியா, தேங்க்ஸ்ங்க. கண்டிப்பா வந்துருங்க. கண்டிப்பா. நானும் உங்களை இதுக்கு முன்னாடி எங்கேயும் பார்த்தது இல்லையே. அதுவா, நான் இங்க இருக்க மாட்டேன், பெங்களூர்ல தான் இருப்பேன். எப்பயாவது தான் இங்க வருவேன். ஆனா நான் உங்களை அடிக்கடி பார்த்துருக்கேன், டெய்லி பார்ப்பேன். எப்படி? ஃபேஸ்புக்கில் நான் உங்களோட ஃபேன் அண்ட் ஃபாலோயர். ஓகே. அது எப்படிங்க, நீங்கள் ஃபோட்டோஸ் போட்டால் மட்டும் அவ்வளோ லைக்ஸ் வருது? இதே இது நாங்கள் தான் எங்களை ஃபோட்டோ எடுத்து போட்டோம், ஒரு லைக்ஸ் வரதே பெரிய விஷயமா இருக்குது. அதுலேயே ஒரு நாளைக்கு 20 தடவை செக் பண்ணி பார்ப்போம் லைக்ஸ் வந்திருக்கா இல்லையான்னு. குடிக்க தண்ணி மட்டும் கொண்டு வாங்களேன். என்னங்க, ஒரு நிமிஷம். உங்கள் பின்னாடி ஏதோ கரை இருக்கிற மாதிரி இருக்கு. நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் போயிட்டு வாங்க. சார், மேடம் இருக்காங்களா சார்? இல்லை மேடம் கொடுக்க மாட்டீங்களா? இல்லை சார், மேடம் வந்தால் தான் சைன் போடணும். நான் ஹஸ்பண்ட் தான். சரி சார், நீங்களே போடுங்க.
இந்தாங்க சார். தேங்க்ஸ் சார். தேங்க்யூ. சரிங்க, நான் கிளம்புறேன். ஹே, என்ன பார்க்குற? எல்லாம் நீ ட்ரெஸ்ஸு மாற்றும் போது எடுத்தது தான். இவ்வளோ கவர்ச்சியா லைக்ஸ் வாங்கிறதுக்காக கஷ்டப்பட்டு உங்களை முன்னாடியும் பின்னாடியும் ஃபோட்டோ எடுத்து போடுறீங்க. விட முடியுமா? என்ன பண்ண? எங்கள் அம்மா இப்படி தப்பு பண்ணாதடான்னு இவ்வளோ தடவை சொல்கிறாங்க. முடியலையே. என்ன, சில பேர் பார்த்துட்டு போயிடுவாங்க, நான் பார்த்துட்டு போகலான்னு பார்க்குறேன். புரியலையா? சி, நான் சொல்கிற இடத்துக்கு சரியாக 8 மணிக்கு வந்துடு. ஒரு நைட் தான். ஒருவேளை நீ என்னை யார்கிட்டையாவது மாட்டி விட்ட, இது எல்லாத்தையும் சோஷியல் மீடியாவில் என்னோடய ஃப்ரெண்ட் பப்ளிஷ் பண்ணிடுவான். அப்புறம் என்ன, உனக்கு ஒரே லைக்ஸ் தான். எனக்கு மதனை பற்றி நல்லாவே தெரியும். கேட்க கசப்பாக இருக்கும், இருந்தாலும் சொல்கிறேன். அவன் ஒரு பொம்பளை பொறுக்கி. ஃபேஸ்புக்லேயும் இன்ஸ்டாகிராம்லேயும் கவர்ச்சியாக இந்த பொண்ணோட ஃபோட்டோஸ் போட்டால் அவங்க தான் இவனோட ஃபஸ்ட்டு டார்கெட். ஃப்ரெண்டு மாதிரி அன்பாக பேசி அவங்கக்கிட்ட நெருங்கி பழகி ஃபோட்டோஸ் வீடியோஸ் எடுத்து பிளாக்மெயில் பண்ணுவான். அப்படி ஏமாற்ற முடியாதவங்க கிட்ட அவங்களுக்கே தெரியாமல் ஃபோட்டோஸ் வீடியோஸ் எடுத்து பிளாக்மெயில் பண்ணி நெருங்க பார்ப்பான். துரதிர்ஷ்டவசமாக நம்ம அவன்கிட்ட மாட்டிக்கிட்டோம். இப்போ என்ன பண்றது? என்னம்மா எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். என்ன ஒரு மாதிரியா இருக்க? இல்ல, ஒண்ணும் இல்ல. நீங்க உள்ள வாங்க, உட்காருங்க. சரி. என்ன அவசரமா எங்கேயோ கிளம்பிட்ட போல இருக்கே? ஆண்டி, அது நான் என் ஃப்ரெண்டை பார்க்க கிளம்புறேன், அதான். ஆர்த்தி, நான் புதுசா பொட்டிக் ஓபன் பண்றேன். என் பையன் கூட உனக்கு இன்விடேஷன் வச்சிருப்பானே, நீ அவசியம் வரணும். என்ன? ஓகே. வாமா, உன்னை பார்த்து பேசணும் தான் வந்திருக்கேன். வா, பக்கத்துல வந்து உட்கார். ஆமா, கதிர் எங்க? என் தம்பி வேலை விஷயமா வெளியூர் போயிருக்கான் ஆண்டி. ஓ. ஆண்டி, உங்களுக்கு சாப்பிட எதுவும் வேணுமா? நான் சமைக்கட்டுமா? சாப்பிடலாம் ஒன்றும் வேண்டாம். சரி, நீ காஃபி கொடு. சரி, நான் எடுத்துட்டு வரேன். நானும் வந்ததுல இருந்தே பாக்குறேன், ஏதோ பதட்டத்துல இருக்காளே.
என்னம்மா பண்ற? ஆர்த்தி, நான் வந்ததுல இருந்தே பாக்குறேன், ஒரு மாதிரியாவே இருக்க. என்னாச்சு? காஃபில ஏதோ கலக்குற? கேட்டா ஏதோ பதட்டப்படுற? சொல்லுமா. எனக்கு நீனா உயிர், அவனுக்கு அம்மானா உயிர். ஆனா உங்க அம்மாவும் ஒரு பொண்ணு தானே. நீயும் ஒரு அக்கா தங்கச்சியோட பிறக்கலையான்னு கேட்டா அந்த பொறுக்கிக்கு புரியாதுக்கா. நீ என்ன சொல்ற? நீங்க அவன் கூப்பிட்ட இடத்துக்கு போறதுக்கு 5 நிமிஷம் முன்னாடி எனக்கு மிஸ் கால் கொடுங்க. நீ உன் தம்பி சொல்ற மாதிரியே பண்ணு. ஆனா உன் போன்ல வேண்டாம், என் போன்ல பண்ணு. இந்தா. சாரி ஆண்டி, என்னால முடியாது. ஆர்த்தி, இனிமே அவன் உன்கிட்ட மட்டும் இல்ல, வேற யார்கிட்டயும் அவன் தப்பாவே நடக்க கூடாது. நான் எவ்வளவோ சொல்லிட்டேன், அவன் கேட்கல, திருந்தவும் மாட்டேங்கிறான். இத தவிர வேற வழியே இல்ல. என்ன சொல்ற? சொல்லு. சரியா? செய். வா. நீ அவனை போய் பார்க்கறதுக்கு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி எனக்கு மிஸ்டு கால் கொடு. உன் தம்பி கிடையாது. தைரியமா போ. ம். என்னப்பா பாக்குற? அவளுக்கு இருக்கிற எல்லாமே எனக்கும் இருக்கு. என்ன, நான் உன் அம்மா. அம்மா. இங்கு மதனை போன்ற அநேக ஆண்கள் உள்ளனர்.
சமீப காலமாக கொடூர கற்பழிப்புகள், ஆபாசங்கள், கூடா சேர்க்கையால் சிந்தை தவறி அரங்கேறி வருகிறது. ஆண்களே, மாற்றான் பெண்களை தாயாக பார்க்க பழகிக் கொள்ளுங்கள், காம பொருளாக அல்ல. இங்கு பீஷ்மரை போன்று அநேக நல்லவர்கள் இந்திய அரசவையில் உள்ளார்கள். ஆனால் ஒரு பெண்ணுக்கு எதிராக நடக்கும் அதர்மத்தை கேட்பதற்கு அவர்களது சூழ்நிலை தடுத்து விடுகிறது ஏனோ.